உலகமெங்கும் வசிக்கக்கூடிய நியூஸ் டாக்கீஸ் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இந்த வார ராசி பலனை பார்ப்போம். கோல்சாரம் தான். வாரப்பலனாக இருந்தாலும் சரி, நாள் பலனாக இருந்தாலும் சரி, வருஷ பலனாக இருந்தாலும், தமிழ் வருஷ பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில வருட பிறப்பாக இருந்தாலும் சரி, குருப்பெயர்ச்சி, சனிப்பெயர்ச்சி, ராகுகேது பயிற்சிகள் எதுவாக இருந்தாலும் கோல்சாரம் தான். பிறப்பு ஜாதகத்தில் உங்களோட லைஃப் ஸ்டைல் தெரியும். கோல்சாரங்கள் அதை கூட்டும் குறைக்கும். கோல்சாரங்கள் ராஜயோக ஜாதகத்துல அதோடைய தாக்கத்தை நல்லதே கெட்டதை தரும். நமக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், நம்ம உணர முடியாமல் இருக்கலாம். அதை விட்டுருவோம். நடுத்தரமான ஜாதகம், அன்றாட பிழைக்கக்கூடியவர்களுடைய ஜாதகத்துல ஒளி இல்லாம பரிதவிக்கும் அந்த ஜாதகங்கள். ஒளிதான் ஜோதிடம். ஒளி குறைஞ்சிச்சுன்னா வாழ்க்கை, அவர் லைஃப் ஸ்டைல் தடுமாறும். இந்த நேரத்துலதான் சுபக்கிரகங்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்பும். இவங்க லைஃப் ஸ்டைலு அவங்களுடைய ஜாதகத்துக்கு தக்கன வாழ்க்கை அமையும். இப்போ வார ராசி பலன் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20 26 வரைக்கும் என்ன நடக்கும்ங்கிறத 12 ராசிகளுக்கும் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அமைப்பில் நான் சொல்கிறேன். 90% பேர், அதாவது அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடியவர்கள், சிறு குறு தொழில்கள் செய்கிறவங்க, இன்னைக்கு போனால் தான் சாப்பாடு அப்படிங்கிற இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த பலனை பாருங்க. பாசிட்டிவ் எனர்ஜி தான் சொல்லலாம். என்ன செய்யக்கூடாது, நீங்கள் என்ன செய்யலாம், அதை மட்டும் நாங்கள் சொல்கிறேன். அதை நீங்க உட்படுத்தி பார்த்துக்கொள்ள வேண்டியது. இப்ப மேச ராசிக்கு பார்ப்போம். ராசியில சூரியன் உச்சமா இருக்காரு. கடும் வார்த்தைகள் பேச சொல்லும். சூரியன் அரைப்பாவர் கிரகம் இல்லையா, ஆளுமை இருக்கும். அப்ப பேச்சை நம்ம நிதானப்படுத்திக்கிறணும் அப்படின்னு சொல்லிடணும். அதுக்கடுத்து பாருங்க, 2ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரனை வச்சாலே நம்ம சொல்றோம். 2ஆம் இடத்தில் வருமான ஸ்தானத்துல சுக்கிரனோட சேர்ந்து அற்புதமா இருக்காரு. அமாவாசை அமைப்பை விட்டு தாண்டிட்டாரு. அப்ப 2ஆம் பாவம் வேலை செய்யும். 20, 21 தேதியில நான் சொல்ற பலன் 2 நாட்கள். இந்த ஒரு வாரத்தை 3 பகுதியா பிரிச்சிருக்கேன். அப்ப 20, 21 தேதிகள்ல 2ஆம் இடம் வேலை செய்யும். வாக்கால் பிழைப்பவர்கள், வருமான பற்றாக்குறையாளர்கள், சிறு தொழில், பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருக்கவங்க, தள்ளு வண்டியில வியாபாரம் பண்றவங்க, அவங்களுக்கு இந்த அமாவாசை இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருமானம் கம்மியா இருந்திருக்கலாம். இப்பொழுது இந்த 2 நாட்களும் ஒளியான சுக்கிரனோட சந்திரன் அங்கே உச்சபலம். அப்ப வருமானம் நல்லபடியா இருக்குங்க. திருமண பேச்சுக்கள் எடுக்கலாம். வயசுக்கு தகுந்தபடி வருமானத்தை பெருக்கிற சிந்தனைகள் ஏற்படும். வாக்கால் பிழைப்பவர்களுக்கு ஒரு நன்மை. இப்படி சொல்லிட்டே போகலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, 22, 23 தேதியில் நடக்கொண்ட அமைப்புல குருவோட சந்திரன் சேர்வார். அப்ப சுக்கிரனோட சந்திரன் சேர்றதை காட்டிலும் குருவோட சேர்றது கூடுதல் பலன். ஒளி அளவை பார்த்துக்கிறேங்க. சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள். ஒரு கிரகம் நல்லது செய்தா எவ்வளவு சத்து இருக்கு. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல குரு இருக்காரு, அங்கே சந்திரன். உங்களோட முயற்சிகள் எல்லாமே 22, 23 பொதுவா உங்கள் ஜாதகப்படி, உங்கள் வயசுப்படி உங்களுக்கு என்ன முயற்சியோ, இப்ப நான் சொல்லும் பொழுதே உங்க மனசுல இதைத்தான் நான் நினைச்சேன்னு சொல்லுவீங்க. அதை கண்டிப்பா நடக்கும். முயற்சியின் வாயிலாக 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. பாக்கியங்கள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். தந்தையாருடைய முன்னேற்றத்துக்கு, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவர் பாடுபடுவாரு. உங்க முன்னேற்றத்துக்கு அவரே உதவுவார். பாவக தொடர்புகள் தாங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மனைவி வழியில மனைவியே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அரசு வேலையில் இருக்கலாம். நீங்க இந்த மேசராசியில அரசு வேலையில் உள்ளவங்க இருக்கலாம். ஆனாலும் அடிப்படை ஜாதகம் இல்லாதனால சம்பளத்தை வாங்கி அப்படியே கடன் வாங்கி செலவழிச்சுட்டு இருக்கிற அமைப்பும் இருக்கும். அரசு வேலை இருக்கிற நிறைய பணத்தை சேர்க்கிறான்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு அமைப்புல இருந்தாலும் அந்த 22, 23 உங்களுடைய நம்பிக்கை சிறக்கும், முயற்சி பலிக்கும், சகோதர உதவிகள் கிடைக்கும், இல்லறம் இனிக்கும். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வார கடைசி 24, 25 இந்த தேதிகளில் சந்திரன் 4ஆம் இடத்துல ஆட்சி பெறுவார். வீடு, வாசல், வாகனம், தாயாருடைய உதவிகள். 3ஆம் இடத்துல இருக்கும்போது தந்தையார் சார்ந்த பார்த்தா இப்ப தாயாருடைய உதவிகள். தாயாருக்கு அவங்க ஒரு சத்தான அமைப்புல இருக்கிறது, உங்களுக்கு உதவுறது. இப்ப தாயார் நல்ல பலன். வீடு கட்டுற எண்ணங்கள், வாகனத்தை மாத்துறது, புது வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சந்திரன் வளர்பிறையா வந்துகிட்டு இருக்காருங்க. வளர்பிறையா 4ஆம் இடத்துல அந்த அஷ்டமி நவமி அமைப்புல வருவாங்க. சப்தமி அஷ்டமி வருதுல 4ஆம் சூரியனும் சந்திரனும் கேந்திரத்தில் இருக்கிற அமைப்பு. அப்ப வார கடைசியில உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்தின் வழியாக நல்ல அமைப்பு வரும். இன்னொரு விஷயம், இந்த மேசராசி என்பவர்களுக்கு 12ல செவ்வாய், சனி, புதன் 3 பேருமே சேர்ந்திருக்காங்க. வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. நம்ம மனசும் நம்மளும் பாதுகாப்பா இருந்துக்கிறான்ல. அப்ப வீண் விரயங்களை தவிருங்கள். வெளியூர் பிரயாணத்தை 12ஆம் இடம் வெளியூர் பிரயாணம்
பயன் தராதுங்கிற புரிஞ்சுக்கிறோங்க. சில காலத்துக்கு மட்டும் அவசியமான அமைப்புக்கு மட்டும் நம்ம போய்க்கிறணும். சரியா? நான் சந்திராசிரமத்துக்கு சொல்ற மாதிரி சொல்லுவேன். அவசியமா இருக்கும்பொழுது நல்ல பார்த்து இறைவன் மேல் நம்பிக்கையோட நம்ம சொன்னோம்னா வெற்றி அடைக்கும். 6ஆம் அதிபதி புதன். இப்ப தாய்மாமனோட வகையில ஒரு அதிருப்தி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அனுசரிச்சு போகணும். வேலையிலையும் கடுமை வரும், அதையும் நீங்க பேஸ் பண்ணி போகணும். போகும்பொழுது நமக்கு எந்தவித சிக்கலும் இருக்காதுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுங்க. ஆரம்பத்துல 20-21 தேதிகள்ல உங்கள் ராசியில சுக்கிரன் ராசி அதிபதி ஆட்சி பெற்று கூட சந்திரன் இருக்காரு. அன்னைக்கு பூரா நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. துணிஞ்சு நீங்க செய்யலாம், எல்லாமே ஜெயமாகும். ராசி பலப்படும், குடும்பத்துல சச்சரவு நீங்கும், இல்லறமை நீக்கும், நீங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்கன்னு சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 22-23 தேதியில 2ஆம் இடம் வருமானம் இல்லையா, அதுவும் முக்கியம் தானே. 2ஆம் இடத்துல குருவோட சந்திரன் வராரு. அப்ப 2ஆம் இடம் வெளிச்சமாகுது. வருமானம், குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்துக்கான தேவைகள், வாக்கால் பிழைப்பவர்கள், பாக்கி கொடுத்துட்டு வராம இருக்கிற வியாபாரிகள், அத்தனை பேருக்கு நன்மை. 22-23 தேதியில கண்டிப்பான முறையில். அப்ப 2ஆம் இடம் திருமணம். உங்களுக்கு தசாபுத்தி உங்க ஜாதகத்தின் தசாபுத்திக்கு தகுந்தவாறு பலன் சொல்றேன். 2ஆம் இடம் தான் நமக்கு ஒரு மாளிகைக்கு வாசல்னு சொல்லுவேன், 2ஆம் இடம். அப்ப இந்த 2ஆம் இடத்துல டபுள் ஒலி குருவும் சந்திரனும் அற்புதமா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வார கடைசி 24-25 அந்த தேதிகளில் 3ஆம் இடத்துக்கு வருவார். 3ஆம் இடம் உங்களோட முயற்சி பலிக்கும், உங்களோட தேகம் 3ஆம் இடம் செழிக்கும். சிறு குறு தொழில், ஒரு வாழைப்பழ வியாபாரி, ஒரு காய்கறி வியாபாரி, இன்னைக்கு விற்கிறதெல்லாம் தேங்கி போனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துடும், லாபம் கம்மியாகும். இப்படி இக்கட்டான சூழ்நிலை இருப்பவர்களுக்கு கூட முயற்சி பலிக்கும், நம்பி நீங்க செய்யலாம். அப்ப ராசி பலப்படுது, ராசியும் சந்திரன் இருந்து தான் கடந்து வர்றீங்க. வார கடைசியான நாள்ல 3ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது உங்க முயற்சியில் பலிக்கும்னு. இப்ப 11ஆம் இடம்ங்கிறது செவ்வாய் சனி இருக்கு. கண்டிப்பா மூத்த சகோதரோட்ட வகைகள் கண்டிப்பா வரும். எனக்கு மூத்த சகோதரன் இல்லையே, என்ன ஜோசியம் நீங்க கேட்டீங்கன்னா எல்லா ஜாதகத்தையும் பார்த்து நம்ம சொல்லலை. மூத்த சகோதரம் எல்லாருக்கும் இருக்குன்னு நம்ம சொல்லலை, இருக்கிறவங்களுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இருக்கிறவங்களுக்கு இன்னும் நுட்பமா போகும்போது உங்க ஜாதகத்துல சகோதர பாவம் வலுவிழந்தவர்களுக்கு மட்டும், இருக்கிறவங்க எல்லாருக்குமே சகோதர உறவு கெட்டு போகணும்னு நான் சொல்லலை. அப்படி நீங்க பாத்துக்கிறணும். 11ஆம் இடம் லாபம். வரவுக்கு மேல செலவு செய்யாதீங்க, லாபம் மிஞ்சாதுல்ல, அளவுக்கு மேல செலவு செய்யக்கூடாது, செலவு புரிஞ்சுக்கணும். கிரகங்கள் காட்டுவது நமக்கு ஜாக்கிரதை உணர்வு, நல்லா தெரிஞ்சுங்க. 11ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் லாபங்களை கம்மி பண்ற அமைப்பு. சரியா? அப்படியே 5ஆம் இடத்தை பார்க்கும், பிள்ளைகள்கிட்ட அனுசரிச்சு போகணும். குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ வரைக்கும் வேலையில அதிருப்தி இருந்தாலும் நீங்கும், புதிய வேலை கிடைக்கும். 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு, தூரதேச பிரயாணம் நினைச்சிருந்தீங்க, திடீர் அதிர்ஷ்டம், ஆரோக்கிய குறைபாடு நீங்கும். 10ஆம் இடத்துல ராகு இருக்கு. 10ல ஒரு பாவின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. 10ஆம் இடம் வெற்றிடமா இருந்தாலும் 10 கூட பார்க்கணும், அடுத்த நிலைக்கு போகணும். இப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்கும் போதும் தொழில் நல்லா இருக்கும். ஒரே ஒரு லாபம் கம்மியாகும் இந்த வாரம், நீங்க அதை சரிப்படுத்திக்கிறணும். இந்த வாரத்துல எந்த ஒரு குறைவும் இல்லாம நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்கன்னு உறுதியா சொல்லிடலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி பலன் இருக்கு அப்படிங்கிறது, வார ஆரம்பத்துல 20-21 12ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் கண்டிப்பா சுப செலவு உங்களுக்கு இருக்கும். குழந்தைகள் வெளியில செலவு இருக்கும். வெளியூர்ல இருந்தாலும் நீங்க பணம் அனுப்பி வைப்பீங்க. வெளியூர்ல படிச்சுக்கிட்டு இருக்காரு, சம்பாத்தியம் பண்ணல, நீங்க தானே அனுப்பணும். எதற்காக செலவுன்னு ஒரு கணக்கு இருக்குங்க. சிறு பொருளை கூட கட்டி ஒரு பஸ்ல போட்டு விடுறாங்க பாருங்களேன், அடுத்த ஊருக்கு இவர் போக முடியாதுன்னு பஸ்ல போட்டு விடுவாங்க. அங்கே அவங்க எடுத்துக்கிடுவாங்க, பணத்தை அனுப்பிடுவாங்க. இதை பெரிய ஏற்றுமதி இறக்குமதி சொல்ல முடியாது, அது வணிகம் பண்றது சிறு சிறு குறு வணிகம், ஏற்றுமதியில சிறு வணிகம், ஊரை விட்டு ஊர் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட வியாபாரிகளுக்கு சிறப்பா இருக்கும், தூக்கம் நல்லா இருக்கும், சுப செலவு இருக்கும். 22-23 ராசியில குரு உட்கார்றாரு, மிதுன ராசி. அப்ப நீங்க பலமாவீங்க. மிதுன ராசியில குருங்கிற வெளிச்சம் இருக்கு, அங்கே சந்திரனும் ஓரளவு வெளிச்சமா வராரு. அப்ப நீங்க பலம் பெறுவீங்க. இப்ப வயசுக்கு தகுந்த பலன். இப்ப நீங்க பெற்றோர் அறிக்கையை பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிற எண்ணங்கள் உருவாகும். மனுஷ எண்ணங்கள் சந்திரன் மூலமாக உருவாகும். கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் வரலாம். கூட்டுத்தொழில அந்த முன்னப்பின இருக்கிறவங்களுக்கு சரியான அமைப்பு வரும். நமக்கு எதிர்படுற புறமே 7ஆம் இடம் தான். சரியா? அப்ப அதுவும் அன்றைய நாள் எந்த சிக்கல் இல்லாம போகும்னு நம்ம சொல்லிடலாம். கடைசி வார கடைசி 24-25 தேதிகள்ல 2ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி. குடும்பம், சிறு பிளாட்பார குறு வியாபாரிகள் அப்படிங்கிறவங்களுக்குமே ஒரு வருமானம் அன்னைக்கு அந்த தேதிகளில் ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்கும். அந்த வார கடைசியில் இப்போ வியாபாரம் பண்ணி ரெடி கேஸ் வாங்குறவங்க மட்டும் இல்லை, அவங்க ஜாதகத்தின் 10ஆம் இடம் 2ஆம் இடம் 11ஆம் இடத்திற்கு தகுந்தவாறு அவருடைய தொழில் அமையும். அப்போ அந்த வேலையோ தொழிலோ அந்த அமைப்புல
நிறைவு இருக்குன்னு சொல்ல வரேன். இந்த வாரத்துல ஒளி தொடர்புகள் தாங்க வார கடைசியில ஒரு நல்ல அமைப்பாக இருக்குன்னு சொல்லிடலாம். 10ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்காரு. சனி செவ்வாய் எங்கே இருக்கோ கெடுக்கும். தொழில விருத்தி பண்ண சொல்லக்கூடாது. இங்க இரும்பு தொழில் சொல்லிடக்கூடாது. கட்டடத்துக்கு தான் செவ்வாய் சனி அப்படின்னு சொல்ல உங்க ஜாதகத்தில் உள்ள அமைப்பை பார்க்கணும். இப்ப கோச்சாரத்துல 10ஆம் இடத்துல நம்ம கடின பிரயாசம் செய்யணுங்கிறத அறிவுறுத்துது. செவ்வாய் சனி கிட்ட கிரகம் சரியா, லக்னாதிபதியை மாட்டியிருக்காரு. அப்ப தொழில் முறையில உங்கள் எண்ணங்கள் தாறுமாறாம போகாம பாத்துக்கோங்க. ஒரு வார்த்தை இல்லாம ரத்தன வார்த்தையா இருக்கும். அப்படியே 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. தாயாருடன் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தன் சுகத்தை பார்த்துக்கிறணும், கல்வியில நல்லா படிக்கணும். இதுவும் அறிவுரைகள். இப்படி அமைப்பு வரும் கண்டிப்பா. அதை நம்ம பேஸ் பண்ணி போகணுங்கிறதுக்காக சொல்றேங்க. அப்ப இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு பலனாவே நீங்க ஒரு நல்ல முயற்சி செய்யற நபராக ஃப்ரெஷ்ஷாகவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துறையுமே இருப்பீங்க. மிதுனராசியில கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. ஏப்ரல் 20 to 26 வரைக்கும் என்ன பலன் நடக்கும். 20-21 தேதி அந்த தேதியில 11ஆம் இடம் செழிக்குது. 11ஆம் இடம் வெளிச்சம். சிறு வியாபாரிகள் இருந்தாலும் லாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இதற்கு முதல் வாரம் அவங்களுடைய தசாபதிப்படி லாபங்கள் இருக்கும். சின்ன வியாபாரி செஞ்சாலும் ஏதோ சேர்த்து வைப்பீங்க. இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு தொழில் இல்லாட்டாலும் அதை நம்ம பயன்படுத்திக்கிறங்கிற அமைப்புல சேர்த்து வைப்பீங்க. மூத்த சகோதரனால உங்களுக்கு பலன் உண்டு. இல்லறம் இனிக்கும். இதெல்லாம் அந்த பாவக தொடர்பை வச்சுதான் நம்ம சொல்றது. வெளிச்சம் நல்லது, இருட்டு கெட்டது, அதை மட்டும் மனசுல வைங்க. அப்ப 11ஆம் இடம்ங்கிறது லாபம், தொழில லாபம் இருக்கும். இரண்டாவது இல்லறம், அதாவது ஒரு முதல் மனைவி சரி இல்ல, முதல் திருமணம் நமக்கு சரியில்லாம போச்சு, இரண்டாம் திருமணம் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். அது செயலாக்கம் பெறும். எண்ணம் செயலாக்கம். இப்படி அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குருவோட சந்திரன் செய்யறாரு. சுப செலவு, நல்ல தூக்கம், வெளியூர்ல போய் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல பலன். சிறு பொருளை கூறவலை கொடுத்து வியாபாரம் பண்றோம்ல, நம்ம தகுதிக்கு தகுந்தவாறு அவங்களுக்கு நல்லா இருக்கும். 12ஆம் இடம் சுப செலவு வரும், நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம்னாலே நமக்கு நிம்மதி நடந்ததானே. இதுல 2 இருக்கு. வருமானம் வந்தாலும் தூக்கம் வரும், வியாதி தீர்ந்தாலும் தூக்கம் வரும். அப்படிங்கிற அமைப்பை பாத்துக்கிறோம். அடுத்து ராசியிலே சந்திரன் வரப்போறாங்க. ஆட்சி பெற்ற சந்திரன் ஃப்ரெஷ் ஆவீங்க வார கடைசியில. அப்ப கடகராசி ராசியில வரும் பொழுது நீங்க பலப்படுவீங்க. 7ஆம் இடத்தை பார்க்கும்ல, நட்புகள் நல்லா இருக்கும், வாழ்க்கை துறை அமைப்பு நல்லா இருக்கும், கூட்டுத்துறை நல்லா இருக்கும். நமக்கு எதிர்படுறவங்க 7ஆம் இடம். வீட்டுக்குள்ள எதிர்படுறவங்க 7ஆம் இடம். நமக்கு எதிரில் உள்ளவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சரி, 9ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கு. நம்ம பாக்கியங்கள் பூராமே தடைப்படும் சொல்லலாம். தந்தையார் உங்க ஜாதகப்படி பலவீனமா இருக்கும் பொழுது இப்ப வர கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். சகோதர உறவுகளை பாதிக்கும். செவ்வாயும் சனியோட சேர்றாரு, 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. அற்புதமா கடகராசிக்கு சகோதரர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதெல்லாம் அந்த தசாபதி நடப்பவர்களுக்கு எனக்கு இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க ஜாதகத்துல அது இல்லை. பதிலும் நானே சொல்றேன். உங்களுக்கு சந்தேகம் அதையும் நான் தீர்த்து விடுறேன். அப்படி அமைப்பில் சொல்லக்கூடிய ஜோதிடர் நான். 4ஆம் இடத்தை குரு பார்க்குது. வீடை சீர்படுத்துகிற அமைப்பு, வீட்டுக்கு பொறுப்பா நம்ம நடப்போம் அப்படிங்கிற அமைப்பு, வாகனத்தை சீர்படுத்தும், வாகனம் நமக்கு வேணுங்கிற அமைப்பு, தொழில் முறையில் இருக்கலாம், சந்தோஷத்தில் இருக்கலாம், சிறக்கும், கல்வி சிறக்கும், வயசுக்கு தக்கன. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இப்போ வரைக்கும். சரியா? அப்ப 6ஆம் இட வேலை சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லிடலாம். ஒரே ஒரு இது தந்தையாரை கவனிச்சுக்கணும். பாக்கியங்கள்ங்கிறது நம்ம கிடைக்கிறது பூராமே தடைப்பட்டு வரும். மனம் விசலப்படக்கூடாது கிரகங்கள் செய்யற செயல்கள். அப்ப பாக்கியங்கள் கம்மியா கிடைக்கிறத நம்ம சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். கடகராசி இந்த வாரம் நல்ல ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படின்னு பார்ப்போங்க. 20 to 21 2 நாட்கள் 10ஆம் இடத்துல அற்புதமா 10ஆம் அதிபதியோட லக்னப்படி இல்ல ராசிப்படி 10ஆம் அதிபதியோட ஒரு சந்திரன் வளர் நிலை வந்துட்டு இருக்காருங்க. அமாவாசை விட்டு நீங்கி வந்திருக்காரு. தொழில் சிறக்கும். உடனே சும்மா இருக்கிற உடனே ஒரு பில்டிங்கை சொந்தமா வாங்கி கட்டி சினிமாவில் வர்றது மாதிரி ரஜினிகாந்த் உடனே நாளையில பாலியாவரம் பண்ணி கோடீஸ்வரர் ஆகிறவர் அது மாதிரிலாம் இல்லை. அது கற்பனை. உண்மையான விஷயத்த தெளிவா சொல்றேன். 10ஆம் இடம் சிறு தொழில் பண்றவங்களுக்கு ஒரு மேன்மை கிடைக்கும். பலவீனமான ஜாதகங்கள் தான் கோச்சாரம் சொல்லிட்டேன். அந்த பலவீனமான ஜாதகத்துல 10ஆம் இடம் வெளிச்சப்படுது. அப்ப நல்ல ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நடுக்கொண்டு 22-23 தேதிகள்ல 11ஆம் இடத்துல குருவே இருக்காரு. இங்க சந்திரன் வர லாபங்கள் கிடைக்கும். சின்ன வியாபாரிகள் சரியா, அவங்களுக்கு பொருள் விற்காம கெட்டு போகுது, லாபம் கம்மி, லாபமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவர்கள் கூட மனம் தளர வேணாம். 11ஆம் இடம் சிறப்பா இருக்கு. 11ஆம் இடத்துல வர்றதுனால சகோதரர் லாபம் எல்லாரும் தான் வேணும். நமக்கு ஒரு சகோதர அமைப்பு நல்லபடியா இருக்கும். அவருக்கு நம்ம உதவி செய்வோம், அவர் நமக்கு உதவி செய்வாரு. இல்லறம் இன்னைக்கும் 11ஆம் இடம் இல்லறம் லாபம். 11ஆம் இடத்துல இருக்க கிரகங்கள் நன்மையை செஞ்சாகும் அப்படிங்கிற அமைப்புல நம்ம பார்க்கணும்.
11 5ஆம் இடம் பார்க்குமா, பிள்ளைகள் மேன்மை, பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிற எண்ணங்கள், இது வரைக்கும் செய்ய நினைப்போம், செய்ய முடியாது, உங்க ஜாதகத்தோட அமைப்பு. அப்ப இந்த சிம்ம ராசிக்கு இது அந்த குழந்தைகளுக்கு குழந்தை சாரம் கெட்டிருக்கும் போது அவங்களுக்கு காலத்துக்கு தக்கன வெளியூர்ல படிக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யற ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடலாம். இந்த நேரம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு அனுப்பி விடுப்பாங்க, அல்லது மாதம் அனுப்புற இந்த தேதியா கூட இருக்கலாம். அதுக்கு 12ஆம் இடத்துக்கு வருவார் கடைசி நாள்ல. தூக்கம் நல்லா இருக்கும், ஏற்றுமதி இறக்குமதி பண்றவங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கும். என்னோட வீட்டுல கொஞ்சம் சேர்த்து வைக்கிறோம், செலவினமா போகுதே, வெட்டி செலவா போகுதே நினைக்கிறவங்களுக்கு இப்ப பிரயோஜனமான செலவா ஒரு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வருவோம். அப்ப அது வெட்டி செலவு சொல்ல முடியாது, இல்லை வீட்டுக்கு தானே வாங்குறோம், இந்த மாதிரி அமைப்பா போகும். சரி, குரு பகவான் இப்ப தற்போது 11ல இருந்து 3ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்க நம்பிக்கையோட தான் இந்த வருஷம் இருக்கீங்க. இந்த வருஷம் பூரா ஒரு நம்பிக்கையா இருக்கீங்க, தேகம் ஓரளவு நல்லா இருக்கு. அஷ்டம சனி பாதிப்பு இருந்தாலும் தேகம் நல்லா இருக்கு. 3ஆம் இடத்தை பாக்குறாருல்ல. 8ஆம் இடம் அட்டம சனி, நம்ம முடங்கி போயிருப்போம், டயர்டா இருப்போம். சனி பாவகிரகம் தானே, செவ்வாயும் சேர்ந்துருக்கு. இப்ப எப்படி இருக்கும்? இப்ப மற்றவங்களாம் ஒரு விஷயம் சொன்ன, செவ்வாய் சனி உங்களுக்கு ஆரோக்கியத்தை பாதுகாப்பா இருங்கன்னு. ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் நல்லபடியா கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்ப சூரியன் இருக்கும்போது கடுமையா இருந்தீங்க, இப்ப சூரியன் இங்க வந்துட்டாருல்ல, மாறிட்டார்ல, சூரியன் விடுபட்டார்ல சனிட்ட இருந்து, கொஞ்சம் பரவாயில்லை. அப்படிங்கிற நம்ம இப்ப 12ல இருக்கிறது தூக்கம் நல்ல வருமானம் நினைச்சா தூக்கம் வரும் அப்படின்னு எடுத்துக்கிறோம், செலவு செய்ய பணம் வரும்னு எடுத்துக்கலாம். இப்ப குரு 4ஆம் இடத்தை 3ஆம் இடத்தை பார்த்து தேகத்தை விருத்தி பண்றாரு, பிள்ளைகள் ஸ்தானத்தையே பார்க்கிறாரு, நல்ல மேன்மை. 7ஆம் இடம் இப்ப சிம்மத்துக்கு 7ல ராகு இருக்கு. நீங்க எல்லாம் அட்டமச்சனையில இருக்கீங்க, வீட்டுக்காரரும் சோர்ந்து போயிருக்காரு சொல்லிடலாம். சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும், எல்லாருக்கும் இல்ல. காலை மாதிரி ஆணு பண்ணு துள்ளி குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சிம்ம ராசியும் மீன ராசியும். சிம்ம மீன இருந்தா அப்படி வரும். இப்ப 7ஆம் இடம் கும்பமா வந்தாலும் 7ஆம் இடம் தானே. அப்ப இங்க பாதிப்பு கோச்சாரத்தில் இருக்கும்போது அவங்க ஆரம்ப ஜாதகம் நல்லா இருக்கும் பொழுது இந்த பாதிப்புல அவளை அண்டாதுங்க. அப்படியே வந்தாலும் 100 ரூபாயில ஒரு 10 ரூபாய் எடுத்தா வித்தியாசமே தெரியாதுங்க, பாதிப்பு வராது. 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி புதன் சேர்ந்து இருக்கிறது தான் வருமானத்துல ஒரு முடக்கமும், சரியா, ஆரோக்கியத்துல கவனமும் கடைசி தேதிகளில் வச்சுக்கணும். இந்த வாரம் உங்களுடைய உடம்பை மட்டும் நீங்க பாத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு அறிவுரை. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குங்க? கன்னிராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு. கன்னிராசிக்கு பாக்கியாதிபதி. அப்பா வழியில் உங்களுக்கு உதவிகள், அப்பாவை தொட்டு உதவிகள், அப்பா நலம் பெறுவார். அவர் நல்லா இருந்தா நமக்கு தானே செய்வாரு அப்படிங்கிற எண்ணத்தை எடுக்கணும். இறை வழிபாடு எண்ணங்கள் உருவாகும். சுக்கிரனும் 9ஆம் இடத்துல பாவத்துவம் இல்லாம இருந்தாருன்னா இந்த 9ஆம் இடத்தை இயக்குவாரு, அதிர்ஷ்டம் கிடைக்கும். இப்படி சொல்லிடலாம். நீ எந்த நினைப்போட இருக்கீங்களோ, உங்களுக்கு எது தேவையோ அது அதிர்ஷ்டமாக அமையும். மொத்தத்தில் சொல்லிடலாம். 90% பேருக்கு சரியா இருக்கும். 22, 23 தேதிகளில் 10ஆம் இடத்துக்கு வருவாரு. தொழிற்சானம் சந்திரன் வர்றாரு. சிறு தொழில் புரிவுகள் கூட உருப்படியான தொழில் அமையும். இது வரைக்கும் தொழிலே இல்லையா, எப்பனாலும் எதுனாலும் நடக்கலாம். தொழில் அமைப்புல சிறந்து வரையும் உங்களோட செயல்கள் யாவும் புனிதமாக இருக்கும். 4ஆம் இடத்தை கண்டிப்பாக பண்ணும். தாயார் தேக நலம் பெறுவார்கள். கல்வி படிக்கிற மந்தமா படிக்கிறீங்களா, நல்லா வரும். திடீர் எந்த விதனாலும் எது வேணாலும் நடக்கலாம். உங்களுடைய தசாபத்தி அந்த அமைப்பு படி தாயார் தன் சுகம் பெருகும். வாகன சுகங்கள் கிடைக்கும். வாகனம் வாங்குற அமைப்புகள் இருக்கும். வாகனத்தை பழுது பார்க்கிற எண்ணங்கள் இருக்கும். அப்புறம் 11ஆம் இடத்துக்கு வருவார். தொழில் செய்யற தொழில சிறக்கும், லாபங்கள் கிடைக்கும். ஒரு வாரத்துக்குள்ள பலன் தானே, வார கடைசியில் லாபங்கள் கண்டிப்பா இருக்கும். பிரயோஜனம் இல்லாத தொழில்னு நீங்க நினைச்சா கூட உங்களுக்கு அது நல்லாவே அமையும். மூத்த சொல்ற உதவிகள் கிடைக்குங்க. கன்னிராசி என்பதற்கு கூடுதலாக சொல்ல வேண்டிய விஷயம், குடும்பத்தில் அனுசரித்து செய்யணும். 7ஆம் இடத்தில் சனி கண்டக சனியா இருக்காரு, கூட செவ்வாய் இருக்காரு. அப்ப பாவத்துவம் ஆகும். இது குருபவன் உச்சம் 11ஆம் இடம். அப்ப இது நீங்கும். அது வரைக்கும் குடும்பத்துல சச்சரவு இல்லாம பார்த்துக்க வேண்டியது உங்கள் கடமை. துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலாம் ராசி என்பவர்களுக்கு சந்திராசனம் வருது 20, 21 தேதிகளில். அப்ப நீங்க மனத்தடுமாற்றத்தை குறைச்சிக்கிறணும். சரி, குறைப்பீங்களா? ராசியை குரு பார்க்கிறாரு. எல்லாமே கனெக்டிவிட்டி தானே. சந்திரன் நம்ம மனசு தானே, நம்ம பலமாகிறோம்ல. அப்ப சந்திராசனம் பெரிதா பாதிக்காது அப்படின்னு சொல்லிடலாம். ஒளியோட இருக்காருங்க சந்திரன். இந்த துலாமுக்கு இப்பொழுது எப்பவும் இப்படி இருக்காது. சந்திரன் உச்சமடைகிறாரு, அங்கே 8ஆம் இடத்துல உச்சமடைவார். உச்சமடையும் போது பாவத்துவம் இல்லாத சந்திரன். நான் இப்ப சந்திராசிரமம் எப்ப பாதிக்கணும்னு ஒரு வீடியோ போட்டேன்னா அதை நினைச்சு பாருங்க. இப்ப சுக்கிரன் அங்கே இருக்காரு. இருக்கும் பொழுது சுப சந்திராசிரமம் இருக்கும். இருந்தாலும் முக்கியமான முடிவுகள் தடுமாற்றம் தான். சந்திராசிரமம் தான்.
அப்ப முக்கியமான ஒரு நிகழ்வுகள் இன்னைக்கு விட்டோம்னா பிடிக்க முடியாது அப்படிங்கிற நிலையில நல்ல ஹோரை பார்த்து நீங்க இப்ப சந்திராசிரமம் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வருது. அப்ப 8ஆம் இடத்தில் தடைப்பட்டது 9ஆம் இடத்துல நடக்குமே. நம்ம தான் என்ன நடத்துறது, அதுவே நடக்கும். இப்ப துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வரும் பொழுது தடைப்பட்டது நீங்கும், தந்தையார் வழி எல்லா பாக்கியம் கிடைக்கும். மனைவி பாக்கியம், மக்கள் பாக்கியம், வீடு பாக்கியம், என்னென்ன விஷயத்துல நீங்க இருக்கீங்களோ அது கூட பாக்கியம் அமைவீங்க. சந்திரன் ஒளிநிலை 9ஆம் இடத்துல இறையருள் நேர்த்திக்கடன் செய்யக்கூடிய அமைப்புல அது நிறைவேறும். நேர்த்திக்கடன் நேர்ச்ச பண்ணுவீங்க, நேர்ச்ச பண்ணதை நிறைவேற்றுவீங்க. எண்ணம் செயல் 2 விஷயம் இருக்குது அப்படிங்கிற அமைப்புல இருக்குமுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வார கடைசியில 10ஆம் இடத்துல வந்து உட்காராரு. 8ல தடைப்பட்ட காரியம் 9ஆம் இடத்துல நிறைவேறும். 10ல உங்கள் செயல்கள் சிறக்கும். தொழில் அமைப்புல சிறு குறு வியாபாரிகளுக்கு தொழில் அமையும், தொழிலுக்கு தேவையான கடன் அமையும். இந்த இடத்துல ஒன்று சொல்ல போறேன். இப்ப 6ஆம் இடத்துல சனி இருந்தால் கடன் இல்லைன்னு சொல்லிடலாங்க. செவ்வாயும் சேரும் பொழுது சுத்தமா கடன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதுலதான் தடுமாறக்கூடாது. பழைய கருத்து அப்படித்தான். ஒரு இருட்டு 2 கெடுதல் வரும்போது அந்த இடத்துல மேற்கொண்டு கடன் இல்லாம போகக்கூடாது, எடுக்கக்கூடாது. அப்படியே தலைகீழ திரும்பிடும், பாவத்துவம் அடையுது. கடன் வாங்கவே கூடாது. இப்ப நீங்க கடன் வாங்கினீங்கன்னா இந்த நாள்ல இந்த வாரத்துல அடைக்க முடியாத கடனா மாறலாம். சந்திராசிரமம் வேற வருது. கண்டிப்பா அதுலதான் உங்க மனசு போகக்கூடாது. இப்போ 10ஆம் இடத்துல கடைசி இந்த வார கடைசி 10ஆம் இடம் செழிப்பதால உங்களுடைய செயல்கள் சிறக்கும், தொழிலமைப்பு சிறக்கும். எந்த விஷயம் இருந்தாலும் நச்சுன்னு இருக்குங்க. ஒரே ஒரு அறிவுரை, 6ஆம் இடம் பாவத்துவம் ஆகுது. கடன் வாங்கக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது, மாட்டிக்குவீங்க. உங்களுடைய அந்தரப்படி தாய்மானுடைய உறவு சமமா இருக்கு. ஒரு பலன் கேட்குறீங்க, அவர் செய்ய மாட்டாரு, உடனே அவர்கிட்ட பகை பண்ணக்கூடாது, அவரை பகைக்கக்கூடாது. 6ஆம் இடம் தாய்மாமன் எப்படி கோச்சாரத்துல வருது பாருங்க. இணைச்சு பார்க்கணும். உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தால், எனக்கு தாய்மாமனே இல்லை நீங்க வந்து உங்க ஜாதகத்துல தாய்மாமன் இல்லை, அப்புறம் எப்படி பொருந்தும்? ஜாதகம் தானே அடிப்படை. இது கோச்சாரம் வந்து அதை வச்சு சொல்றதானே அப்படின்னு அடிக்கடி சொல்றேன். அப்படித்தான் அமைப்பு. இப்ப ராசியை குரு பார்க்கிறாரு, ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. இப்ப இருக்கிற அமைப்பு. அடுத்து 3ஆம் இடம் தேகஸ்தானம், சகோதர உறவு நல்லா இருக்கும். இப்படிதான் அமைப்பு. அதே மாதிரி நோய் உற்றவர்களுக்கு கொஞ்சம் கடுமையா இருக்கும். உணவு முறைகளை சீர்படுத்திக்கிறணும், நேரத்துக்கு உண்ணணும். இதான் அட்வைஸ். மருத்துவம் ஜோதிடம் கலந்தது. இந்த வாரம் சந்திராசிரமம் அதை தவிர்த்து நல்லபடியா வரக்கூடிய வாரமாக உங்களுக்கு இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கணும்னு தெளிவா பார்ப்போம். இப்ப விருச்சிக ராசிக்கு சந்திரனுடைய அமைப்பு தானே 7ஆம் இடத்துல இருக்காரு. வார தொடக்கத்தில் 20-21 தேதிகள்ல 7ஆம் இடம். நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. இப்ப ராசியில ஒரு வெளிச்சம் இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருந்தாலும் நீங்க பலம் பெறுவீங்க. வாழ்க்கை துணையும் பலம் பெறும் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப அன்றாட செயல்கள் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க 2 நாளைக்கு. எந்தவித சனி பார்க்கிறாரு செவ்வாய் சனியோட இருந்தாலும் ஒளியோட அளவுகள் 100 ரூபாயில 10 ரூபாய் பிடுங்குதா, மொத்தமே போகுதான்னு கணக்கு. இந்த ரூபாய்ங்கிறது உங்களுடைய செயல்பாடுகள், வெளிச்சத்தை நீங்க பார்த்துக்கணும். வெளிச்சம் இருளுங்கிற அமைப்பு கடைசியில 22-23 தேதிகள்ல மணிக்கணக்கு முன்னப்பட வரலாம். நான் ஒரு குறிப்பா சொல்றேன். அப்போ சந்திராஷ்டமம் வருதுங்க. சரி, சந்திராஷ்டமம் 8ல குரு இருக்காரு. சந்திரன் ஓரளவு ஒளியா இருக்கு, அமாவாசை. சுப சந்திரன் இந்த சந்திராஷ்டமம் பாதிக்காது. சுப சந்திராஷ்டமம் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் உங்க மூளையை குழப்பி நடைபெறும் அர்த்தம் உங்க தசாபுத்தி அமைப்புப்படி. அப்ப சந்திராசிரமம் இங்க வெளிச்சமா இருந்தாலும் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புப்படி நான் சொல்லிடுவேன். அப்ப முக்கியமான முடிவுகளை மட்டும் எடுக்கிறத தவிருங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு இல்லைன்னா வாழ்க்கையில எதுவும் கிடைக்காதுங்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும்ல. உங்களோட ஜாதகப்படி அதிர்ஷ்டமான அந்த அமைப்புகள் வரும்பொழுது அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வருவார். அப்ப அந்த நேரத்துல நல்ல ஓரையை பார்த்து தவிர்க்காமல் நம்ம செயல்படுத்திக்கிறணும். சுப கோரைகளை நம்ம பயன்படுத்தணும். எந்த காலத்தையும் சனி ஓரையை தொடாதீங்க, அது தீங்கு விளையக்கூடிய அமைப்புகள். அப்படிங்கிற அமைப்புல 9ஆம் இடத்துல அடுத்து வருவாரு. வார கடைசியில பாக்கி மேல கிடைக்கும். தடைப்பட்டவர்கள் உங்களுக்கு நடக்கும். தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும், தந்தை உதவி கிடைக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டமான அமைப்புகள் எல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடம் பாக்கியமா எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப 8ஆம் இடத்துல குரு இருக்காரு. 5 கூட 8ல இப்ப சொல்றேன் பாருங்க. 5 கூட 8ல போக 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி. நல்லா சொல்லிடலாம். 90% பேருக்கு குழந்தைகளுடைய குறைகள் இருக்கும். அது உங்க வயசுக்கு தக்கன. படிப்புல மந்தமா இருக்கலாம், நடவடிக்கையில இருக்கலாம், பருவமான பின்னாடி வெளிநாட்டுல போய் அவசப்படலாம், தொழில் தொடங்கி நஷ்டப்படலாம். தற்காலிகம்தான். ஏன்னா குரு உச்சமாக போறாரு. குரு உச்சமாகும் போது செவ்வாய் சனி கூட்டு உடஞ்சிரும். இப்ப உங்களுக்கு ஒரு அட்வைஸ், உங்க புத்தி நல்லபடியா இருக்கணும். தாறுமாற யோசிக்க கூடாது. 5ஆம் இடம் புத்தி, 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் தடுமாறும். வேற வழியில போயிடக்கூடாது. 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம். இப்ப திருமணமாகி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற அந்த அமைப்புகள் 5ஆம் இடம் 7ஆம் இடம் இதெல்லாம் நல்லா இருந்தாலுமே இப்ப அது ஏற்பட்டு கலையும். வருத்தப்பட வேணாம்.
குரு உச்சமாறு அர்ஜுன் 2ல உறுதியாகும். குழந்தை அமைப்புல ஒரு நல்ல ஒரு இப்ப பாவத்துவமா இருக்கு. இது ஒண்ணுதான் உங்களுக்கு அறிவுரை. பிள்ளைகளை திட்டாதீங்க. கிரக செயல்பாடு எல்லாமே. பிள்ளைகளை இதுவரை நல்லா திறந்த இப்ப போறேன் நம்ம அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அப்ப இங்க 5ஆம் இடம் பழுதுபடுறதுனால கொஞ்சம் நம்ம முயற்சி எடுக்கணும் இந்த வாரம் பூராமே அப்படின்னு சொல்லிடுறேன். அப்ப 9ஆம் இடத்தை சென்று போது அது கூட வேலை இருக்காது, கொஞ்சம் பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த வாரம் சந்திராசிரமத்தை கடந்து சிறப்பா இருக்கக்கூடிய வாரமாவே இது இருக்குன்னு நான் சொல்றேன். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் 20ல இருந்து 26 வரைக்கும் எத்தகைய பலன்கள் நடக்குங்கிறத கோல்சாரத்துல வார பலன்களா சொல்றேன். 20-21 தேதிகள்ல 6ஆம் இடத்துல சந்திரன். தனுசு ராசிக்கு 6 கூடையவர் 6ல இருக்காரு. தனுசு ராசிக்கு 8ஆம் அதிபதி சந்திரன். இப்ப வேலையில திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படுங்க. நீங்க ஒருத்தட்ட வேலை கேட்டோம், இழுத்துட்டே இருக்காரு அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்க கேட்ட வேலையை காட்டிலும் சிறப்பான வேலை உங்களுக்கு அமையும். அதை குறிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இருக்கும். உங்க ஜாதகப்படி அதை சொல்லிடுறேன். இப்ப என்னையா நல்ல வேலை தான் இருக்கேன், நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் சொல்லலை. அதனாலதான் யோகமான ஜாதகத்துல உணர முடியாதுன்னு சொன்னேன். பலவீனமான ஜாதகங்களுக்கு தானே பள்ளத்துறைக்கு நீர் பாயும் இப்படி அமைப்புல. அப்ப 6ஆம் இடத்துல இருக்கும்போது மனைவி வீட்டை விட்டு கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அடுத்து 7ஆம் இடத்துல குருவோட சந்திரன் செய்வார். அந்த 2 நாள் விட்டு கொடுத்தீங்கன்னா 20-21ல 22ல அவங்களாவே 7ல குரு வரும் பொழுது மனைவி லாபங்கள். மனைவி இப்ப சில ஜாதகங்கள்ல கணவன் பலவீனமா இருப்பார், மனைவி பெஸ்டா இருப்பாங்க, அது செயல்படும். அவங்க ஜாதகத்துல இருக்கும் பொழுது அவங்க இருக்கும் மனைவினால உதவி நமக்கு தேவையானதை கொடுப்பாங்க அப்படிங்கிற அமைப்புல அது வரும். நீங்க சந்திரன் சேர் வராது, குறிச்சந்திர யோகம். இவரும் ஃப்ரெஷ்ஷா வரும், மனைவிக்கும் நல்ல அமைப்பு, ஒரு கூட்டுறவு நல்லா இருக்கும். வார கடைசியில சந்திராஷ்டமம். எல்லாருக்கும் வெளிச்ச அமைப்பு சொன்னேன், துலாமுக்கு வெளிச்சத்துக்குன்னு சொன்னேன். இங்க ஒளி ஆட்சி மற்றும் பெறாரு. சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள் அதுலதான் பலன் இருக்கு. வார கடைசியில சந்திராஷ்டமம் இருந்தாலும் பாவத்துவம் இல்லைங்க, இருந்தாலும் முக்கிய முடிவுகள் இருக்கக்கூடாது. சரியா? 8ஆம் அதிபதி 8ல வராரு. அப்ப முக்கிய முடிவுகளை, அவசரமான முடிவுகள், அவசியமான முடிவுகளை நல்ல ஹோர பார்த்து செஞ்சுக்கிறேங்க. 8ஆம் இடத்துல இருந்து அடுத்து 9ஆம் இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்ப இந்த தனுசு ராசிக்கு இப்ப குரு வருஷம் பூரா 7ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம் லாபத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ராசியை பார்த்தாரு, வருஷம் பூரா பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு. ரொம்ப கீழ்நிலைக்கு நீங்க போகல, அதுலயும் கீழ்நிலை போயிருக்கீங்க, தடுமாறி போயிருக்கீங்க. உங்க சுயசாக ரொம்ப வலிமை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இப்ப எல்லாருக்கும் சொல்ற மாதிரி செவ்வாய் சனி செயல்பாடு 7ஆம் இடத்துல புதனோட இருக்கு. ஒரு பாயிண்ட் சொல்ற மாதிரி 7ஆம் அதிபதி புதனும் செவ்வாய் சனியோட மாட்டிருக்காரு. 4ஆம் இடம் கனெக்ட் ஆகுது. நீங்க சுகமா இல்ல, மனைவியும் சுகமா இல்லைன்னு சொல்லிடலாம். தாயார் இந்த நாட்கள்ல இப்ப இந்த செவ்வாய் சனி செயல்பாடு கல்வி வழியா, வயசுக்கு தகுந்தவாறு தாயார் வழியா, மனைவி வழியா ஒரு பாதிப்புகளுக்கு தானே செய்து உணருங்க. அப்ப இந்த வாரம் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும், குடும்பத்துல கரைச்ச வச்சு கூடாது, தாயாரோட அனுசரிச்சு நடக்கணும், ஒரு அட்வைஸ், அவ்வளவுதாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 20ல இருந்து 26 வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். சந்திரனுடைய நிலைமை வச்சுதான் அன்னாட செயல்கள் நடக்கும். 20-21 தேதிகள்ல 5ஆம் இடத்துல சந்திரன் வராரு, சுக்கிரன் இங்க இருக்காரு, யோகாதிபதியோட சந்திரன் சேர்றாரு. மனைவி வழியில் யோகம் நடக்கும். அந்த சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடக்கிற தேவை, கிரகங்களுடைய சத்து தேவைங்கிற கோல்சாரம் அவசியம் தேவைப்படுற ஜாதகங்கள்ல மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஏதாவது ஒண்ணு கேளுங்க. அவருடைய வாயு மோதி உதவியோ, அவருடைய பொருளாதாரத்து மூலம் நீங்க இந்த 20-21 தேதியில உங்களுக்கு நடக்கலைன்னா என்னன்னு சொல்லுங்க. ஊன்றி கவனிச்சேன்னா நீங்க தெளிவா அதை உணரலாம். 22-23 தேதியில 6ஆம் இடத்துல குரு இருக்காரு, சந்திரன் போய் சேர்றாரு. வேலையில அதிருப்தி இருந்தவங்க வேலையை விட்டு நின்றுவோமோ, மிக்க என்ன வருமோ அப்படிங்கிற பயப்படுறவர்களுக்கெல்லாம் அச்சம் இல்லாம சரி இந்த வேலை நமக்கு நிரந்தரமா நடந்து இதன் மூலம் நம்ம உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். தாய்மாமனோட உதவி, நோயும் வளரும். உங்கள் ஜாதகத்துல நோய் பாவத்துவமாய் இருந்து லேசா வெளிச்சம் இருக்கும் பொழுது, அப்படி கலந்த பலனா இருக்கும் பொழுது கடன் நோய்கள் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அதை தூக்கி விடும் கோல்சாரம் நன்மையையும் தூக்கி விடும், தீமை செய்வதும் தூக்கி விடும். அத்தனை கிரகமே நீதி தேவன் தான், சனி மட்டும் நீதி தேவன் இல்லை. அத்தனை கிரகங்களும் எனக்கு அவரோட கடமை செய்வாங்க. நம்ம பிராப்தப்படி நன்மையும் தீமையும் நமக்கு நடக்கும். அடுத்து 7ஆம் இடத்துக்கு வரும் சந்திரன், நீங்க பிரஸ்டாவீங்க, குடும்பத்துல கரைச்ச. இந்த வாரம் உங்களுக்கு மனைவி வழியில கூட்டுற வழியில் நல்ல வாரம் தாங்க. இதுல எல்லாத்துக்கும் மைனஸ் சொல்லல, இப்ப அப்படி கிடையாது. 7ஆம் இடத்துல இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா தான் இருக்கு. 5, 6, 7 மனைவி வழியா அதிர்ஷ்டம், மனைவி வழியா வேலை, இப்படி அமைப்பு தான். சரி, குரு பகவான் 6லயே இருக்காரு. வேலை சத்த இல்லாத ஜாதகத்தோட எண்ணத்தையே போட்டு வேலையை போட்டு உருட்டிட்டு தானே இருந்தீங்க மகர ராசி. பொதுவா நான் சொல்றேன், பலவீனமானவங்க வேலையை பத்தி பேசுறேன். ஒரு நிறுவனத்தை வச்சு வேலை உருகிற மகர ராசி இருப்பாங்கல்ல,
அவங்க வந்து எனக்கு பலன் இல்லைன்னு நீங்க வரக்கூடாது. ஏன்னா உங்க ஜாதகம் பலமான ஜாதகத்துக்கு இந்த கோச்சாரம் என்ன வரப்போகுது? மாற்றமே உணர மாட்டீங்க. நுண்ணிய அறிவாளர்கள் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் தொழில் செய்யறவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல வர்ற குரு இன்னைக்கு இந்த வருஷத்துல இந்த ஏப்ரல் மாசத்துல 22, 23 தேதியில வேலைக்காற்ற ஒரு மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. உங்களுக்கு அந்த சிந்தனை திறன்லாம் உங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். அப்ப குரு 6ல் இருக்கும்போது வேலை கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம் தான். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. ஏப்ரல் 20 to 26 வரை 20, 21 தேதிகள்ல 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் வர்றாங்க. தாயுடைய உதவி, உங்க தேகம் ஆரோக்கியம், கல்வி வயசுக்கு தக்கன பலவீனமான கல்வி டியூஷன் கத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த அமைப்பு உங்களுக்கும் அந்த சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் புரிதல், உங்களுக்கு அப்சர்வேஷன் பவர் வரும். வாகனத்துல ரொம்ப நாள் அதுல, அதாவது அந்த நாளில் இந்த 20, 21 தேதிகளை பயணப்படுவீங்க. அது வெளியூரா இருக்கலாம், உள்ளூருக்குள்ள இருக்கலாம், சந்தோஷத்துக்காக இருக்கலாம். அதோட கிரகங்கள் செஞ்சே ஆகும். 4ஆம் இடம் தாயார் உறவு எல்லாமே சந்தோஷம். சுக்கிரனோட சந்திரன் சேருது, சந்தோஷங்கள் இல்லற சந்தோஷம் எடுத்துக்கலாமா, அந்த அமைப்புலாம் இருக்கும். அடுத்து 22, 23 தேதிகளில் 5ஆம் இடத்துல குரு வருது. இப்போ பொதுவாகவே இந்த ஒரு வருஷ காலமா யோகமான பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு கூட ஏதோ ஒரு கட்டுக்குள்ள பிள்ளைகள் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. குழந்தைகள் லாபத்தை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. அவங்க தசாபதிப்படி சரியா. ஒரு ஜாதகத்துல தாய் தந்தை வலிமை இல்லாம இருப்பாங்க, குரு மட்டும் நல்லா இருப்பாரு, குருதசை வரும். இவங்களால முன்னேற்றம் இல்லை, குழந்தைகள் நல்லா பாத்துக்கிடுவாங்க இவங்களை. அப்ப 5ஆம் இடத்துல குரு இருக்கும்போது இந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களோட ஜாதகத்தின் தசாபுத்தி வழியில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த அமைப்பு இப்ப கோச்சாரத்திலே வரும். பிள்ளைகள் விஷயங்கள் ஹைலைட்டா இருக்கும். சந்திரன் அங்கே சேர்றாரு. அப்ப கூடுதல் நல்ல அறிவு செய்யும், அறிவாலை செய்யும், அதிர்ஷ்டம் செயல்படும், குலதெய்வ வழிபாடு சித்திக்கும், குலதெய்வ அருள் கிடைக்கும். எல்லா இதுலையுமே இறைவன் அருள் கிடைச்சிடாது. அவன் அருள் இருந்தால்தான் அவன் தாள் வணங்க முடியும். இறைவன் நினைச்சாத்தான் அவரை வழிபடவே முடியும். இப்படி இருக்கிற அமைப்புல அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வலிமை வருது. வார கடைசி வேலையில திருப்தி இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இதுல வெளிநாட்டு அமைப்பு அப்படிங்கிறதுல இதை சுயசாதகத்துல பார்த்து நம்ம விரிவா சொல்லணும். பொதுவான அமைப்பு தானே. அந்த அமைப்புல 6ஆம் இடத்துல வேலை நிச்சயமா இருக்கும். வாரம் பூரா இல்ல, இந்த வார கடைசியில என்னத்தையும் இருந்து வாரம் பூரா சம்பாதிக்காத பணத்தை கொடுத்துட்டு போயிடும். இப்ப 5ல இருந்து குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. பாக்கியங்கள் இருந்தது, ஒரு தந்தையார் நேசங்கள் இருந்தது, இறை அருள் இருந்தது சொல்லிடலாம். இப்ப போன அமைப்புகளை சொல்றேன். அதுக்கடுத்து 11ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா லாபங்கள் இருந்தது அப்படிங்கிற அமைப்பு. இந்த வாரம் ஒரு எச்சரிக்கையான விஷயத்த சொல்றேன். எல்லாருக்கும் செவ்வாய் சனி புதன் இருக்குது. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல அந்த செவ்வாய் சனி சேருது. அப்ப வருமானத்துல வரக்கூடியதை சிக்கனப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றேன். 2ஆம் இடம் கெடுது, நல்லா கவனிங்க. 2ஆம் இடம் கோச்சாரத்துல கெடுது. உங்க தசாபுத்தியில இன்னைக்கு வருமானம் வரும், நாளைக்கு வரக்கூடிய ஜோதிடம் ஒரு புறம் இருக்கட்டும். இயல்பு வாழ்க்கையில சேமிக்கணுமா இல்லையா? சேமிக்கணும். நம்ம எல்லாருமே ராஜயோகத்துல பிறக்கல, இன்னைக்கு வரக்கூடிய கடகடன் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்படி அமைப்புல கூட இந்த 2ஆம் இடம் பழுதுபடும் பொழுது நம்ம வாக்குல கவனம். 2ஆம் இடம் வாக்கு, பேசுற பேச்சுக்கள் மூலம் கவனம் இருக்கணும். வருமான அமைப்புலையும் கொஞ்சம் சேமிப்பு, வருமானம் கொஞ்சம் சுண்டுதுங்கும் போது சேமிப்பு வராது. அப்ப சேமிக்கணும். கும்பராசிக்கு இப்ப ஜென்மத்துல ராகு இருக்கிறது கிடையாது, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. கார்த்திகை மாசம் முதல் அதுவும் நீங்கணும். அப்புறம் அந்த வேலை அமைப்புல நீங்க பலம் பெறணும்ல, அப்படிங்கிற அமைப்புல கனெக்டிவிட்டி பார்த்து பலன் சொல்றேன். இப்ப கும்பத்துக்கு இந்த வட்டம் அந்த வருமானத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும், பேசுற பேச்சுல கவனமா இருக்கணும் இந்த வாரம். அதுதான் எச்சரிக்கை. மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 20ல இருந்து 26 வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுங்க. ஜாதகத்தின் அடிப்படையில் நம்ம கோல்சாரம் வேலை செய்யும். 20, 21 தேதியில 3ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் இருக்காரு. 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இல்லற ஸ்தானம். இது பூரா வெளிச்சமாகும். சுக்கிரன் வேற அங்கே இருக்காருல்ல. அப்ப ஆரோக்கியமும் சீராகும் சொல்லிடலாம். இது ஏன் சொல்றேன்னா, ஆரோக்கியம்னா ஜென்மச்சனியில செவ்வாயும் சேர்ந்திருக்கு. ராசியில செவ்வாய் சனி புதன் இருக்கு. 7ஆம் இடம் பார்க்கும்ல. மீனராசி மனைவியும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மீன ராசிக்காரங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லிடலாம். ராசி இப்ப சனி மட்டும் இருக்கும்போது ஒரு பாதிப்பு, செவ்வாய் சேரும் பொழுது பாதிப்பு இருக்கும். இந்த சூரியன் இருந்தாரு பாருங்க சித்திரை மாசத்துக்கு முன்னாடி. அப்ப சூரியனுக்கு செவ்வாய் பகை, சூரியனுக்கு சனி பகை, சனிக்கு செவ்வாய் பகை. இப்படி புதன் அப்ப வரல. அந்த நிலையில அந்த மீனராசிக்காரங்க ஒரு 10-15 நாள் ரொம்ப ஓதுற எந்திரிக்க முடியாம அமைப்புலாம் இருந்திருக்கு. கிரகம் தான் எல்லாமே கொடுக்கும். நரம்பு மண்டலத்துல இருந்து ரச மண்டலம், ரத்த மண்டலம் அனைத்துமே கிரகம் தான் கட்டுப்படுத்துது. அப்ப ராசியில செவ்வாய் சனி சூரியன் இருக்கும்போது மீனராசிக்கு ரொம்ப துன்பம். சூரியன் விலகி உச்சமாயிட்டாரு, துன்பம் கம்மியாகுது. 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கு. வாக்கு
தவற பேச வைக்கும் உங்க சூழ்நிலை பொறுத்துக்கிறணும். இப்படிலாம் அர்த்தம் எவ்வளவு நுட்பம் இருக்கு தெரியுமா? அப்ப மீன ராசிக்கு அந்த உடம்பு நிலையை மட்டும் நம்ம பார்த்துக்கிறணும். அட்வைஸ் முன்னாடியே சொல்லிட்டு இப்ப 3ஆம் இடம், சரி உடம்பு பாதிக்குது, 3ஆம் இடம் தேவை தானே, அங்கே நல்லா இருக்கு. அப்ப அடிக்கும் போது ஒரு கிரகம் அணைக்குதா? இதுதாங்க நுட்பம். 20-21 தேதிகள்ல உங்க தேகங்கள் நல்லா இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும், முயற்சி பலிக்கும். 4ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்வார். குருச்சந்திரன் 4ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்க்கும். கல்வி படித்த கல்வி மூலம் வேலை கிடைக்கும். அதுக்கு போகிற எண்ணங்கள் உங்க ஜாதகத்தின் சின்ன குழந்தைக்கு போய் வேலை கிடைக்கும் சொல்லக்கூடாது, அப்படி சொல்ல மாட்டேன். நீங்க தான் பகுத்து பார்த்துக்கிறணும். அதுக்கடுத்து தாயாருடைய நலன், நம்ம நலன், கல்வி, வாகனம், வீடு சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவ். அப்ப 4ஆம் இடத்துல 5 குரு சந்திரன் வருவாருங்க. புத்தி நல்லா வரிசையும் வார கடைசியில புத்தி நிலையதான் காரியம் நடக்கும். நமக்கு நன்மை நடக்கிறத நோக்கி புத்தி போகாம தீமை நடக்கிறத நோக்கி புத்தி போகும். அப்ப நம்ம சிந்தனையை சீராகணும்னு சொல்றோம்னா குழந்தைகளுடைய மேன்மை, தந்தை மகன் ஒற்றுமை இல்லாம இருக்கும் பொழுது இப்ப அதாவது கருப்பொருள்னு இருக்கிறவங்க நம்ம நேரடி அப்பான்னு சொல்லாம கூட நான் வீட்டுக்கு போகணும், நான் ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. உணர்வா சொல்றேன் பாருங்க. இயற்கையிலேயே தந்தை மகன் பாசம் இருந்தா அப்பாவை கழுத்தை கட்டிக்கிட்டு அப்பா இப்ப ஊருக்கு போகணும்ப்பா ஒரு முத்தம் கூட கொடுப்பான், கொடுத்துட்டு ஒரு பணம் கொடுப்பான்னு சொல்லுவான். ஆனா உங்க ஜாதகத்துல சூரியன் சனி நேர பார்த்துக்கிட்டு 5ஆம் இடம் கெட்டு போனவங்களுக்கு குழந்தை அப்பாவை கண்டாலும் பிடிக்காது. ஆனா இந்த கோல்சாரங்கள் இப்படி வரும் பொழுது 5ஆம் இடத்துல அந்த நாள் மட்டும் அப்பான்னு சொல்லாம கட்டி பிடிக்காம முத்தம் கொடுக்காம எனக்கு இந்த பணம் வேணும்னு மொட்டை சொல்லுவான். இப்ப குரு பகவான் 10 பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது வருஷத்துக்குள்ளான வாரம் இருக்கு அப்படி அமைப்புல சொல்லலாம். அப்ப 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் நல்ல முயற்சியின் மூலமாக சுகங்கள் கிடைக்குது. 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் மூலமா நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குதுங்கிற கனெக்டிவிட்டியா இருக்கும். மீனத்துக்கு நல்ல பலன் தான். மீண்டும் அடுத்த வாரம் வாரப்பலன்களோடு சந்திப்போம். வணக்கம் கூறி விடைபெறுவது மதுரை ஜோதிடர் சாய் செல்வம். நன்றி, வாழ்க வளமுடன்.